ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் தீபாவளி சொந்த ஊருக்கு போகணுன்னு சொல்லிட்டு லீவுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. லீவெல்லாம் முடிஞ்சு டக்குன்னு தீபாவளி ஒரே நாளில் போயிடுச்சேடா, திரும்ப வேலைக்கெல்லாம் போகணுமேன்னு சொல்லிட்டு வெளியூரில் வந்தவங்கன்னா கிளம்பி போயிருந்திருப்பீங்க. அம்மாக்கள் எல்லோரும் கடந்த ஒரு 10 நாளாகவே மாவு சேர்க்கணும், மாவு அரைக்கணும், அதிரசம் சுடணும், முறுக்கு சுடணும், இதே மைண்ட் தாட்டில் தான் ஓடிட்டே இருந்திருக்கும். நானும் அப்படி தான். முந்தின வாரமே அப்படி எதுவும் செஞ்சு வைக்கல, இங்கே மில்லையும் மாவு அரைக்கல, எல்லாமே மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் தான் இருந்தேன். முந்தின நாள் தீபாவளிக்கு முந்தின நாளே எல்லாத்தையும் செஞ்சுக்கிறலாம். ஒரே ஐடியா மாவு ஒவ்வொரு நாளும் அரைச்சா கண்டிப்பாக மாவு வீட்டில் சேதரும், க்ளீனிங் ஒர்க் அதிகமாக இருக்கும். ஒரே நாள் செஞ்சுட்டா ஒரே டைமாக க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்படி பிளான் பண்ணியிருந்தேன். அப்படி தான் முந்தின நாள் தீபாவளிக்கு முந்தின நாள் முறுக்கு, ஸ்வீட் இந்த மாதிரி ஐட்டம்லாம் செஞ்சுருந்தேன். காலையில் ஒரு 4 மணிக்கு அலாரம் வச்சு ஒரு 4:30 மணி ஆயிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு. எந்திரிச்ச உடனே ரவை பணியாரத்துக்கு தேங்காய் பாலில் தான் ஊற வைக்கணும் இல்லையா, அதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் பால் எடுத்து ஊற வச்சாச்சு ரவை பணியாரத்துக்கு. உளுந்த வடை, கடலை வடை, அப்புறம் ரவை பணியாரம். பேலன்ஸ் ரவை பணியாரம் மாவு நிறைய ஆயிடுச்சு, அதனால ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இதெல்லாம் தான் செஞ்சேன். அப்புறம் இது பாசிப்பருப்பு உருண்டை, முறுக்கு, குலோப் ஜாமுன். அடுத்து இட்லி, லட்டு, இட்லி, மட்டன் குழம்பு சாமி கும்பிட்டுட்டு செய்யணும். ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யணும்ல, அதான் ரவை பணியாரம் பிளான் பண்ணியிருந்தேன். எப்போதும் சுவியும் செய்வோம். அந்த பருப்பு உள்ளே வச்சு வெளியில் மைதா மாவோ அல்லது அரிசி மாவோ கலந்து எடுத்து போடுவாங்கள்ல, சுவியும் சொல்லுவாங்க, சில ஊர்களில் சுழியம் அப்படி சொல்லுவாங்கள்ல. அது நீங்கள் ஆஃபீஸ் இருந்தது அன்னைக்குன்னு, அதனால் காலைல சீக்கிரம் 7:30க்கெலாம் அவங்களை அனுப்பணுமேங்கிறக்காக சுவியமாக இருந்தால் பருப்பு நம்ம வேக வைக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம் இல்லையா. ரவை பணியாரம் இருந்தால் தேங்காய் பால்ல ஊற வச்சு கரைச்சிட்டு எண்ணெயில் ஊற்றினா முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு ஸ்வீட் செஞ்சால் சரித்தானே அப்படின்னு சொல்லிட்டு ரவை பணியாரம், உளுந்த வடை, கடலை வடை இதான் பிளான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் நம்ம குவான்டிட்டி கம்மியாக செய்கிறதுனால உளுந்த வடையும் கடலை வடையும் மிக்ஸிலே போட்டு அரைச்சிட்டேன். நம்ம வடைக்கெல்லாம் மிக்ஸில் தான் அரைக்க போகிறோம் அப்படின்னா உளுந்த ஊற வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நம்ம மிக்ஸி அரைக்கும் போது கொஞ்சம் ஹீட் ஆகாமல் நல்லா கூலிங்காக இருந்தாவே வடை நல்லா வரும். அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். வடையும் கிரைண்டரில் அரைக்கிற மாதிரியே நல்லாவே சூப்பராக வந்திருந்தது. அப்புறம் இந்த குட்டி பையங்க, என் குட்டி பையனுக்கு ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு அதை அடுத்த நாள் தீபாவளிக்கு அடுத்த நாளும் கழட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ இவனை கழட்ட வைக்கிறது பெரிய பாடாக போயிருமேன்னு சொல்லிட்டு பாத்ரூமில் கூட்டிகிட்டு போய் நானே தண்ணி அடிச்சு விட்டு ஐயோ நனைஞ்சு போச்சே, கழட்டிடலாண்டா, துவச்சி காஞ்சதுக்கப்புறம் திரும்ப போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அப்படி கழட்ட வச்சோங்க. அன்னைக்கு ஃபுல்லாக கழுத்தில் கழட்டலை, அடுத்த நாளும் கழட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான். என் பெரிய பையனுக்கு பட்டாசு போட முடியலை. என்னதான் அவனுக்கு ட்ரெஸ்ஸு பலகாரம் அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட்டாசு வெடிக்கணும். அவனையும் நெக்ஸ்ட் இயர் தீபாவளிக்கு கண்டிப்பாக நம்ம ஊரில் இருக்கிறோம், தீபாவளிக்கு பட்டாசெல்லாம் சூப்பராக நம்ம வீட்டில் போடுறோம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தியாச்சு. நான் கிச்சனில் பலகாரம் செய்கிற அந்த டைம்லேயே பிள்ளைங்கள எல்லாரையும் ஹஸ்பண்ட் குளிக்க வச்சு பூஜை பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. முந்தின நாள் நைட்டே நான் வீட்டை க்ளீன் பண்ணி சாமி ரூம் அதெல்லாமே க்ளீன் பண்ணி ரெடியாக தான் வச்சுருந்தேன். இங்கே வாங்கடா சாமி கும்பிட, இங்கே வந்து இல்லைங்க வாங்க. கொஞ்சம் டைமும் ஆயிடுச்சு, 7:30க்கெல்லாம் அவங்க கிளம்பிடுவாங்க இல்லையா, அதுக்குள்ளேயும் அடுத்து மட்டன்லாம் வாங்கிட்டு குழம்புலாம் வச்சு செய்யணுமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரம் சாமியும் கும்பிட்டாச்சு. இங்கே ஃபாரின் லைஃப்பில் ஃபெஸ்டிவல் எல்லாமே நம்மளே இன்றைக்கி விசேஷ நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே மனசில் நினச்சிக்கிட்டு எல்லாம் பண்ணாதான் இந்த பலகாரங்கள்லாம் செய்கிற முந்தின நாள் வரைக்கும் தீபாவளி அந்த ஃபீலே வராமல் இருந்தது. அன்றைக்கி நைட்டு உட்காந்து முறுக்கு இது மாதிரி செய்யும் தான் அப்பாடா தீபாவளி வந்துருச்சு நம்ம வீட்டுக்கும் அப்படிங்கிற ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் மொத்தமாக ஒரே நாள் எல்லா பலகாரமும் செஞ்சதுனால கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சா, அந்த டயர்டு வந்தோடனே அப்போ தீபாவளிக்குள்ள எல்லா ப்ரிப்ரேஷனும் பண்ணியிருக்கோம், நம்மளும் டயர்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதுதான் வெளியில், நம்ம வீட்டுக்கு வெளியில் அப்படி தான் இருந்தது. கரெக்டாக நாங்கள் சாமி கும்பிடும்போது 6 மணி 6 o'clock இருக்கும். ஸ்பைடர்மேன் சரி, வேறு ட்ரெஸ் போட்டுக்கலாமா? வேறு ட்ரெஸ் போட்டுக்கிறியா? வேறு ட்ரெஸ் போட்டுக்கிறியா? அதை கழட்டிட்டு ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு வேறு எது போட்டுக்கிறியா? இதான் பிடிச்சிருக்கா? சரி. இப்போ லீவ் இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம பொறுமையாக மெதுவாக சாமி கும்பிடலாம். இப்போ ஆஃபீஸ்க்கு ஒரு 7:30க்கெலாம் கிளம்புற மாதிரி இருக்குது. முன்னாடி ஆஃபீஸ் ஒரு 9 o'clock போனால் போதும், அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தது. தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் காலைல சீக்கிரம் 6 மணிக்கே எங்களுக்கு முடிஞ்சிடும். சாமிலாம் சூப்பராக கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் வந்தாங்க. அங்கே கறி எல்லாமே கிடைக்கும். மட்டன் எடுத்துகிட்டு போடலான்னு, தீபாவளிக்கு மட்டன் இல்லாட்டி எப்படி, என்ன தான் லேட் ஆனாலும் ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க மதியம் ஒரு வாக்கில் மதியத்துக்கே மட்டன் குழம்பு வச்சுட்டு டைம் ஆகிடுச்சு, நீ எப்படி நீ மட்டன் குழம்பு வச்சு எல்லாம் பண்ணுவேன்னு. அது மட்டன் குழம்பும் இட்லியும் இல்லாட்டி ஏதோ ஒரு மிஸ் ஆன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு அவங்க இட்லி ஊட்டிக்கிட்டு இருந்தேன். அவங்க கீழே போய் மட்டன் எடுக்க போயிட்டாங்க. இந்த ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்க. ஏன்னா புரட்டாசி நம்ம விரதம் அந்த 30 நாளும் நான்வெஜ் சாப்பிடலையா, அதனால் மார்க்கெட் பக்கம் போய் ரொம்ப நாளாக நம்ம இருந்தது. இப்படி தான் எங்களுக்கு தீபாவளி இங்கே போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.